ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து விஜய் டிவி சைட்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் வந்து வருவாங்க, மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் கூட வருவாங்க. பட் இந்த டைம் வந்து அதிரடியாக 5 பேர் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து இப்போ தான் கேம் செட்டில் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அகைன் ஒரு 5 பேர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கேம்லேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். ஸோ எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டே பை டே வந்து பிக் பாஸுமே ஒரு சூடு பிடிச்சிட்டு போகுது. ஸோ அந்த வகையில் இந்த 5 கண்டஸ்டன்ட் இன்னுமே கொஞ்சம் ஆடப் ஆகும். ஸோ டிஆர்பியுமே ஓரளவுக்கு நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க அப்படின்னா ஸோ டிஆர்பி வைஸ் இன்னுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்மிங் சண்டே நைட்டு 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் 3 மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடா வந்து பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. பொதுவாக பிக் பாஸ் வந்து எப்பவுமே வீக்கெண்ட்லயும் சரி 9:30 to 11 அதே போல 2 போத் சாட்டர்டே அண்ட் சண்டே டெலிகாஸ்ட் ஆகும். பட் இந்த டைம் வந்து சண்டே மட்டும் 3 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சாட்டர்டே எபிசோட் இருக்கா, கமல் சார் வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ எனக்குமே அதை பத்தி தெரியல. பட் ஒருவேளை சாட்டர்டே எபிசோட் இல்லை அப்படின்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் மியூசிக் ஷோ போகும் இல்லையா, ஸோ அதை தூக்கி சாட்டர்டே வந்து 9:30க்கு போடுறதுக்கு ஒரு வகையில் சான்ஸ் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு வீக் காண்டி கொலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. மேபி 9:30க்கு வந்து அன்னைக்கு பிக் பாஸ் நார்மல் எபிசோட்ஸ் வேணா டெலிகாஸ்ட் ஆகலாம். ஒருவேளை கமல் சார் வந்து நார்மலா பேசுற மாதிரி கூட அங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ என்ன பண்றாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல ஸ்டார்ட் மியூசிக் ஷோ வந்துட்டு முடிய போகுது அப்படின்றது தெரியும். பட் இந்த வீக்கோட முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. இல்லை, ஆக்சுவலி நம்ம சிறுகடி காசு டீம் வச்சுலாம் எடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த எபிசோட்ஸ்ல இன்னுமே பெண்டிங் இருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் போகும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன ஷோ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்றேன். ஸோ இது இல்லாம ஊ சொல்றியா ஷோ வந்து சீக்கிரமே விஜய் டிவியில் வரப்போகுது. எஸ், கம்மிங் சண்டேல இருந்து மதியம் 1:30 மணிக்கு ரெடி ஸ்டடி போ ஷோ இருக்கு இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அதுவுமே வந்துட்டு பிரைம் டைம் ஷோ வந்து இந்த டைம் நான் பிரைம் டைமுக்கு போயிருக்கு. ஸோ நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு விஜய் டிவி வீடியோஸ் ஷோஸ் உடைய ஸ்கெடியூல். பிக் பாஸ் வந்து இந்த ஒரு வாரம் மட்டும் அந்த மாதிரி 3 மணி நேரம் எபிசோட் கொண்டு வராங்களா, இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சனிக்கிழமை இல்லாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 மணி நேரம் வச்சுக்க போறாங்களா அப்படிங்கறத பத்தி தெரியல. ஸோ அப்கமிங்ல ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சதா உங்களுக்கு உடனே ஷேர் பண்றேன். ஸோ பிக் பாஸ்ல இந்த 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.